ராயபுரம் தொகுதியில நீங்க போட்டிடுறீங்க, திமுக சார்பில் நீங்க போட்டிடுறீங்க. இந்த திமுக பொறுத்த வரைக்கும், ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக பல முறை இங்க வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேல இங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ராயபுரத்தினுடைய வளர்ச்சிக்கு திமுக செய்த நன்மை என்ன, அதை பத்தி நீங்க பட்டியலிடுங்க. ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல்ல செஞ்ச திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல முத்தாய்ப்பான திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமா இருந்த பிரச்சனை இந்த போதராஜ நகர் சுரங்கப்பாதைன்னு சொல்லுவோம். அந்த சுரங்கப்பாதையை நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தான் அதை சரி செஞ்சு அந்த சுரங்கப்பாதை திறக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம செட்டி தோட்டத்துல 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நகர்ப்புற வாழ்வீட்டு மேம்பாட்டு வாரியத்தின் மூலமா 200 சதுர அடியில் இருந்த வீடை 420 சதுர அடியா திருப்பி புனரமைச்சு புது கட்டடமா கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி மூலக்கொத்தளத்துல 150 கோடி ரூபாயில 1044 நகர்ப்புற வாழ்வீடு மேம்பாட்டு வாரியம் குடியிருப்பு கட்டிடத்துக்கு அனுமதி பெறப்பட்டு ராமதாஸ் நகர்ல 1.5 லட்சம் மதிப்பீட்டுல குடியிருப்புகள் ஒதுக்கீடு ஆணை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அதுக்கப்புறம் MS நகர்ல 306 நகர்ப்புற வாழ்வீட்டு மேம்பாட்டத்துல 41 கோடி ரூபாயில வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 52வது வட்டத்துல 62 வீடுகள் 7.8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை, அதுல பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனையில கிட்டத்தட்ட ஒரு 60 அறுவை சிகிச்சை அரங்கம் புதுசா தொடங்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் தான். ஆர்த்தோபெடிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட பல துறைகள்ல அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் சிறப்பா இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம RSRM மகப்பேறு மருத்துவமனை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 300 படுக்கைகள் 4 மாடி கட்டிடமா புதுசா புனரமைச்சு கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி என்ன சொல்லணும்னா 10 ICU வார்டுகள் இன்குபேட்டரோட RSRM மருத்துவமனையில பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கல்யாண மண்டபம் ஒன்று கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா 10 கோடியே 32 லட்சம் ரூபாயில கல்யாண மண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி முதல்வர் திருமண மண்டபம் 14.3 கோடியில கட்டி கொடுக்கப்பட்டு துணை முதலமைச்சர் தான் இந்த 2 கல்யாண மண்டபத்தையும் திறந்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ராபின்சன் பூங்கா புனரமைக்கப்பட்டு அதை திறந்து வச்சு இப்ப அதுல கிரவுண்ட் எல்லாம் சமம் செஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. திமுக தொடங்கப்பட்ட இடம் எஸ், திமுக தொடங்கப்பட்ட இடம் தான் அந்த ராபின்சன் பூங்கா. அதுலயுமே நிறைய திட்டங்கள் சரி செஞ்சு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க.